எப்படி பார்த்து பார்த்து ஏற்கனவே இதை கிழிச்சு விடணும். நாகையில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இருவேறு படகுகளில் சென்ற மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்கரைப்பேட்டையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அவர்களிடமிருந்து GPS கருவி, வலை ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காயங்களுடன் கரை சேர்ந்த மீனவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்தபழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தபழனிவேல், கடற்கொள்ளையர்களுடைய இந்த தாக்குதல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. நடுக்கடலில் இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை சுற்றி வளைக்கும் இலங்கை கடற்படையினர் அவரது படகுகளை பதிவு செய்வதும், அதேபோல் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கி அவர்களின் உபகரணங்களை பறித்து செல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பகுதியில் இருவேறு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் தற்சமயம் மீன்பிடி சீசன் நடைபெற்று வருகிறது. இங்கு நாகை மாவட்டம் மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் ராஜேந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகிய 2 மீனவர்கள் மீன்பிடிக்க நேற்று இரவு கடலுக்கு சென்றுள்ளனர். நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் இந்திய கடல் எல்லையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகை மீனவர்களின் படகினை சுற்றி வளைத்து அவர்களை தாக்கி படகில் இருந்த GPS கருவி, மீன்பிடி வலை உள்ளிட்ட பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். இதில் ராஜேந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் இன்று காலை 6 மணி அளவில் கோடியக்கரை வந்தடைந்தனர். அவர்களை சக மீனவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதேபோல் கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற பெருமாள்பேட்டையை சேர்ந்த குமார் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இதில் மீன்பிடிக்க சென்ற ஜெகன், லட்சுமணன், குமார் ஆகிய 3 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர் தாக்கி அவர்கள் படகில் இருந்த GPS கருவி, மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறித்து சென்றுள்ளனர். அவ்வாறு தாக்கப்பட்ட மீனவர்களும் தற்சமயம் கோடியக்கரை கடற்கரைக்கு வந்துள்ளனர். அவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். ஒரே நேரத்தில் 2 படகுகளில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி உடைமைகளை பறித்து சென்ற சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்தபழனிவேல்.